டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக கூறி பெண்களை ஏமாற்றி வாக்குகள் பெற்று திமுக ஆட்சிக்கு வந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி விமர்சனம் செய்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தான்பட்டி பகுதியில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மதுபாட்டில் தற்பொழுது 150 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக கூறினார். மக்கள் கூடுதலாக 500 வாக்குகள் செலுத்தியிருந்தால் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பேன் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், 100 நாள் வேலை செய்த பணியாளர்களுக்கு அதிமுக அரசு சம்பளம் பெற்று தந்ததாகவும், திமுக அரசு மக்களுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை எனவும் குறிப்பிட்டார்.